நம்பர் 13 என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஷினை மட்டும் பாரு, நான் சொல்கிறத எக்ஸ்பிளனேஷனை கவனிச்சுக்கோ. கீழே இருக்கிறத பார்க்காத. த வெயிட் ஆஃப் த மசில்ஸ் ஆஃப் எ மேன் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் ஹிஸ் பாடி வெயிட் எக்ஸ். பாடி வெயிட் என்னன்னு சொல்லிட்டாங்க, எக்ஸ். தட் மீன்ஸ் இட் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் as weight of your muscles of your function w of x equal to the body of the weight x into 0.35ன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா? அப்போ நாம் இப்போ -∞ to +∞ சொல்லி நம்ம சப்போஸ் வச்சுக்கிட்டோம்னா, இந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லுவோம், ஹிஸ் பாடி வெயிட் எக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த எக்ஸோட வேல்யூவை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அதாவது டொமைன்னு சொல்லுவோம். கரெக்டாக? இந்த கோடொமைனை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா w of x, த ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு w of x அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து கோடொமைன்னு சொல்லுவோம். கரெக்டாக? இப்போ எக்ஸ்ன்னு என்னன்னு சொல்லிட்டோம், பாடி வெயிட்னு சொல்லிட்டோம். கண்டிப்பாக பாடி வெயிட்னா எப்படி இருக்கும்? கண்டிப்பாக ஜீரோவாக இருக்க பாசிபிள் கிடையாது. 1 2 3 எக்ஸட்ரா என்னவா வேணாலும் இருக்கலாம். 1 kg 2 kg எக்ஸட்ரா என்ன வேணாலும் இருக்கலாம். அப்போ டொமைனில் நீ என்ன அப்ளை பண்ணுவ அப்படின்னா 1 2 3 எக்ஸட்ரா. தட் மீன்ஸ் எக்ஸோட வேல்யூ கண்டிப்பாக ஜீரோ விட பெருசாக இருக்கிற மாதிரி தான் அப்ளை பண்ணுவேன். அப்போ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? அப்போ நீ என்ன மட்டும் எழுதுனா போதும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா, given w of x equal to 0.5x எழுதுற, x represent the number of men, it will taken only positive integers. கரெக்டாக? அப்போ நம்ம என்னன்னு சொல்லி எழுதணும் அப்படின்னா the domain is x greater than 0 அப்படின்னு சொல்லி முடிச்சிரு. ஓகேவா? வேறு எதுவும் நீங்கள் எழுத வேணாம். இட் வில் பி டேக்கன் ஒன்லி பாசிட்டிவ் இன்டிஜர். ஸோ எக்ஸ் கிரேட்டர் தேன் 0 அப்படின்னு சொல்லி மட்டும் த டொமைன் இஸ் எக்ஸ் கிரேட்டர் தேன் 0 அப்படின்னு சொல்லி இந்த சம்மை முடிச்சிடுறேன். ஓகேவா? தென் அடுத்த சம் கொஷின் நம்பர் 14. கொஷின் நம்பர் 14 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த டொமைன் ஆஃப் an ஆப்ஜெக்ட் falling is a function of time t, the function of time t, and can be expressed as s of t equal to -16t square. Graph the function and determine if it is one to one function. இது 1 to 1 ஃபங்க்ஷனான்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுற, கிராஃபை ட்ரா பண்ணி பார்க்கலாம். s of t equal to -16t square. டீனா என்னன்னு சொல்லிட்டோம், டைம்னு சொல்லிட்டோம் இல்லையா? முதல்ல கிராஃபை நம்ம ட்ரா பண்ணி பார்க்கலாமா? அப்போ கிராஃபை நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா நீ என்ன பண்ணுற, நான் கிராஃபை மட்டும் ட்ரா பண்ணுறேன், கவனி. s of t equal to -16t square. ஹியர் டீயோட வேல்யூ நான் என்னன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா டைம்னு சொல்லிட்டேன். அப்போ டைம் நெகட்டிவில் உனக்கு வருமா? கண்டிப்பாக வராது, பாசிட்டிவில் மட்டும்தான் வரும். அப்போ டீக்கு பதிலாக நீ கண்டிப்பாக என்ன மட்டும்தான் போடுவ, கிரேட்டர் தேன் 0 மட்டும்தான் போடுவ. அப்போ ஒரு டேபிள் போட்டுக்கிற, இது டி, கீழே என்னன்னு சொல்கிறேன், எஸ் ஆஃப் டீன்னு சொல்லி போட்டுக்கிற டேபிளில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு டீக்கு பதிலாக ஏதாவது வேல்யூஸ் அப்ளை பண்ணுற. டீக்கு நீ வந்து டைம் 0 கூட நீ அப்ளை பண்ணலாம், தப்பு கிடையாது. எஸ் ஆஃப் டி அப்போ என்னான்னு சொல்லிட்டு வரும், 0ன்னு சொல்லிட்டு வரும். டீக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணுற அப்படின்னா என்னான்னு சொல்லிட்டு வரும், -16 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 2ன்னு சொல்லி அப்ளை பண்ணேன்னா 4 × -36 என்னான்னு சொல்லி போடு. அப்போ ஒரு பாயிண்ட் 0,0, அப்புறம் ஒரு பாயிண்ட் 1ன்னா இங்கே -16 ஒரு பாயிண்ட்டு, அப்புறம் 2னா கர்வ் கீழே போயிட்டுருக்கும். அதாவது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கர்வ் இந்த மாதிரி இருக்கும். ஒரு பேரபோலிக் சேஃப் பேரபோலானா எப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் டவுன்வர்ட் பேரபோலா. டீயோட வேல்யூ பாசிட்டிவ்ங்கிறதுனால இந்த பக்கம் கர்வ் வராது, உனக்கு ஆர்ஹெச்எஸ் பக்கம் இருக்கிற கர்வு மட்டும்தான் வரும்னு வச்சுக்கோயேன். அப்போ அதாவது இந்த சைடு மட்டும்தான் கர்வு வரும், இந்த பக்கம் வந்து உனக்கு கர்வு வந்து கிடைக்காது, நாட் பாசிபிள். ஓகேவா? அப்போ டீயோட வேல்யூ கிரேட்டர் தேன் 0ங்கும் போது இந்த சைடு இந்த பக்கம் மட்டும் உனக்கு கர்வு கிடைக்கும். ஓகேவா? அப்போ டீயோட வேல்யூ 0ன்னு சொல்லிட்டு இருந்துச்சு அப்படின்னா உனக்கு 0ன்னே சொல்லிட்டு வருது. அண்ட் டீயோட வேல்யூ 1ன்னா -16ன்னு சொல்லிட்டு வருது. டீயோட வேல்யூ 2னா என்னன்னு சொல்லிட்டு நீ தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 2னா -16 × 4 என்னன்னு சொல்லிட்டு நீ போடு. ஓகேவா? அப்போ சம் பாயிண்ட்ஸ்லாம் உனக்கு கிடைக்குது. இப்போ என்னன்னு சொல்கிறாங்க, கிராஃப் த ஃபங்க்ஷன் அண்ட் டிட்டர்மைன் இஃப் இட் இஸ் 1 to 1 ஃபங்க்ஷனான்னு கேட்குறாங்க. 1 to 1 ஃபங்க்ஷன்னா நாம் இந்த மாதிரி ப்ரூஃப் பண்ணலாம். எப்படின்னா s of t1 ஈக்குவல் டு என்னன்னு சொல்லியிருக்காங்க, -16t ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க.
அப்போ எஸ் ஆஃப் டி ஒன் ஈக்குவல் டு எஸ் ஆஃப் டி டூனா டி ஒன் ஈக்குவல் டு டி டூன்னு சொல்லணும். அவ்வளவுதான். அதுதான் ஆக்சுவலி எஸ் ஆஃப் டி ஒன் ஈக்குவல் டு எஸ் ஆஃப் டி டூனா நம்ம டி ஒன் ஈக்குவல் டு டி டூ அப்படின்னு சொல்லி நான் ப்ரூஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா அது 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். காப்பி பண்ணுற இதெல்லாம் இது வரைக்கும் போட்டதை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ் ஆஃப் டி ஒன் ஈக்குவல் டு எஸ் ஆஃப் டி டூனா நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம், டி ஒன் ஈக்குவல் டு டி டூன்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். அப்போ என்ன பண்ணோம்னா எஸ் ஆஃப் டி ஒன்னா டி ஒன்க்கு பதிலாக இங்கே டி ஒன்று போட்டேன்னா -16t1² வரும். எஸ் ஆஃப் டி டூனா இங்கே என்ன பண்ணோம், எஸ் ஆஃப் டி டூனா டீக்கு பதிலாக டி டூன்னு அப்ளை பண்ணால் -16t2 சொல்லிட்டு வரும். அப்போ ரெண்டு பக்கமும் -16 மட்டும் கேன்சல் ஆச்சுன்னா T1 ஈக்குவல் டு T1² ஈக்குவல் டு T2². அப்போ +or-T1 ஈக்குவல் டு +or-T2 அப்படின்னு கூட சொல்ல வேணாம். T1 ஈக்குவல் டு +or-T2ன்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். அப்போ T1க்கு பதிலாக T2ன்னு ஒரு ஆன்சர் கிடைக்கும். இன்னொன்று T1க்கு பதிலாக -T2ன்னு ஒரு ஆன்சர் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ டைமுக்கு பதிலாக நெகட்டிவ் வேல்யூ வர்றது பாசிபிள் இல்லைன்னு இப்போ தான் சொன்னோம். ஏன்னா T வந்து >0ன்னு சொல்லியிருக்கோம். >or = 0 கூட சொல்லலாம். அப்போ இந்த T1 ஈக்குவல் டு -T2 இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லி எழுதுகிறேன். என்னன்னு சொல்லி எழுதுகிறேன், நாட் பாசிபிள். அப்போ நம்ம என்ன தான் சொல்லணும், T1 ஈக்குவல் டு T2 இஸ் த ஒன்லி பாசிபிள் வேல்யூ. அப்போ எஸ் ஆஃப் T1 ஈக்குவல் டு நம்ம என்னன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டோம், T1 ஈக்குவல் டு T2ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ இட் இஸ் an 1-to-1 ஃபங்க்ஷன்னு சொல்லி இதுக்கப்புறம் எழுதிக்கணும். என்னன்னு சொல்லி எழுதணும், T1 ஈக்குவல் டு -T2 இஸ் நாட் பாசிபிள். அப்போ T1 ஈக்குவல் டு T2ன்னு கிடச்சிருச்சு. அப்போ எஸ் ஆஃப் T1 ஈக்குவல் டு எஸ் ஆஃப் T2 விச் இம்ப்ளைஸ் T1 ஈக்குவல் டு T2. therefore it is an 1-to-1 ஃபங்க்ஷன். நான் சொல்கிறத அப்படியே நீ காப்பி பண்ணி எழுதியிருக்கணும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? அடுத்த சம் கொஷின் நம்பர் 15. கொஷின் நம்பர் 15 என்ன சொல்லியிருக்கு பாருங்க பார்க்கலாம். த டோட்டல் காஸ்ட் ஆஃப் airfare on the given route is comprised of the base cost C and the fuel surcharge S in rupees அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ both C and S are functions of the mileage M. அப்போ C of M equal to 0.4M plus 50 and S of M equal to 0.03. அப்போ C of M என்னன்னு சொல்லி எழுதிக்கிறேன், S of M என்னன்னு சொல்லி கிவன் எழுதிக்கிறேன். தென் டோட்டல் காஸ்ட்னா என்னன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கிவன் ரூட் இஸ் கம்ப்ரைஸ்டு த பேஸ்டு காஸ்ட்டு அண்ட் த ஃபியூயல் சர்சார்ஜ். அப்போ சி ஆஃப் எம்மையும் எஸ் ஆஃப் எம்மையும் ஆட் பண்ணி எழுதுறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டோட்டல் காஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சி ஆஃப் எம்மையும் அண்ட் எஸ் ஆஃப் எம்மையும் ஆட் பண்ணி போட்டோம்னா 0.4M இன்ட்டு 0.03Mனா 0.43M தானே, ப்ளஸ் 50. ஓகே, அப்போ டோட்டல் ஃபேர் அப்படின்னு சொல்லுவோம். டிட்டர்மைன் த ஃபங்க்ஷன் ஃபார் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் த டிக்கெட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த மைலேஜ். ஓகே, அண்ட் ஃபைண்ட் த ஏர் ஃப்ளையிங் 1600 miles. அப்போ டோட்டல் காஸ்ட் டோட்டல் ஃபேர் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 1600 மைல்ஸ்க்கு டோட்டல் காஸ்ட் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்போ M ஈக்குவல் டு 1600 அப்படின்னா டோட்டல் காஸ்ட் T ஆஃப் M, அதாவது டோட்டல் காஸ்ட் அட் M ஈக்குவல் டு 1600க்கு நாம் என்னன்னு சொல்லி தான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ டோட்டல் காஸ்ட் இந்த ஈக்குவேஷனில் வந்து எம்மோட வேல்யூ 1600ன்னு அப்ளை பண்ணோம். அப்போ 0.43 இன்ட்டு 1600 ப்ளஸ் 50ன்னு சொல்லி போடுறேன். அப்போ 0.43 இன்ட்டு 1600 என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறேன். அப்போ 43 இன்ட்டு 16 கண்டுபிடிக்கிறீங்க. என்னன்னு சொல்லிட்டு வரும், 18 18 ரிமைண்டர் 1 24 இன்ட்டு 1 25 அண்ட் அகெயின் 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 43. அப்போ ஆன்சர் 8 8 6 688. அப்போ எத்தனை பாயிண்ட் தள்ளி புள்ளி வைக்கணும், அது இல்லாமல் 00 நம்ம சேர்த்திக்கணும். அப்போ எத்தனை பாயிண்ட் தள்ளி புள்ளி வைக்கணும், 2 பாயிண்ட் தள்ளி. அப்போ 688
ப்ளஸ் 50 என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்போ என்னன்னு சொல்லிட்டு வரும் 738ன்னு சொல்லிட்டு உனக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ இதுதான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட்டு அட்டு 6600 மைல்ஸ் போகும்போது உனக்கு இவ்வளோ தான் காஸ்ட் ஆகுது. ஓகேவா? அடுத்த சம் போட்டுடலாம் இல்லையா? சரி. தென் நெக்ஸ்ட் சம் கொஷின் நம்பர் 16. கொஷின் நம்பர் 16 என்ன இருக்குது? The search person whose annual earning can be represented by a function a of x equal to 30,000 plus 0.04x, where x is the rupee value of the merchandise he sells. His son is also in sales and his earning are represented by the function s of x. அப்போ ஃபாதரோட ஏர்னிங் என்னன்னு சொல்லி போட்டுட்டாங்க, அதே மாதிரி சன்னோட ஏர்னிங் என்னன்னு சொல்லி போட்டாங்க. ஃபைண்ட் a plus s of x and determine the total family income if they sell rupees 1,50 lakhs worth merchandise என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ a of x ஃபாதரோட ஏர்னிங் அண்ட் சன்னோட ஏர்னிங் எழுதிக்கிறீங்க. ஃபைண்ட் a plus s into x தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. a plus s into xனால் வேறு ஒன்றும் இல்லை, a of x plus s of x தான். அப்போ இந்த சன்னோட ஏர்னிங் அண்ட் ஃபாதரோட ஏர்னிங் ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதணும். 1 + 2 பார்க்குறேன். அப்போ 30,000 + 0.04x + 25,000 + 0.05x. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணனா 50,000 55,000 + 0.9xன்னு சொல்லி கிடைக்கும். அப்போ கிவன் செல்ஸ் ருப்பீஸ் எக்ஸ் ஈக்குவல் டு நாம் 1,50 lakhs நாம் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணோம் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக அப்ளை பண்ணுறோம். அப்போ 55,000 + 0.09 இன்ட்டு 1,50 lakhsன்னு போட்டுக்கிறேன். அப்போ என்னன்னு சொல்லி கிடைக்குதுன்னு பார்க்குறேன். 55,000 அண்ட் 135ன்னு சொல்லி போட்டுட்டு ஆட் பண்ணுற டோட்டலாக என்னன்னு சொல்லிட்டு அப்போ ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் என்னன்னு சொல்லி எழுதுறீங்க. ஓகே, பாயிண்ட் 2 பாயிண்ட் தள்ளி பாயிண்ட் நம்ம வைக்கிற மாதிரி வரும். ஏன்னா 0.09ன்னு சொல்லி இருக்குது. அப்போ 15 × 9 135. எகெயின் வந்துட்டு உனக்கு டோட்டலாக எத்தனை ஜீரோ வரும்? 1 2 3 4 5 6. அப்போ 2 ஜீரோ மட்டும் 2 பாயிண்ட் தள்ளி வைக்கும் போது போயிடும் இல்லையா? அப்போ டோட்டலாக எத்தனை ஜீரோ வரும் உனக்கு? 1 2 3 4 ஜீரோஸ் மட்டும் வரும். அப்போ 1,35,000 அதாவது 1,35 lakhs 1 அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கிடைக்குது. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு நீ எழுதுற. ஓகேவா? 14,05,000 சொல்லி கிடைக்குது ஃபைனலாக ஆன்சர். ஓகே, அப்போ 2 பேர் a + s into xன்னு சொல்லிட்டு போடும்போது டோட்டலாக அவங்க எவ்வளோவுக்கு நாம் வந்து அவங்களோட ஏர்னிங் ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடச்சிருக்கு. அவ்வளோதான். ஓகேவா? Then next one, the function for exchanging American dollars for Singapore dollars. அமெரிக்கன் டாலர்ஸை என்ன பண்ணுறாங்க? சிங்கப்பூர் டாலராக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ எவ்வளோ ஆகுதுன்னா எக்ஸுங்கிறது அமெரிக்கன் டாலர்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன்னா அதை சிங்கப்பூர் டாலராக கன்வெர்ட் பண்ணும்போது நாம் அந்த அமெரிக்கன் டாலரோட 1.23 நாம் என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணணும். அப்போ அமெரிக்கன் டாலரை என்ன பண்ணுறாங்க? சிங்கப்பூர் டாலராக சேஞ்ச் பண்ணும்போது எக்ஸுங்கிறது அமெரிக்கன் டாலர்னால் சிங்கப்பூர் டாலருங்கும் போது 1.23xன்னு சொல்லிட்டு வரும். ஓகே, அப்போ f of x equal to 1.23x, x represent the number of American dollars. Then next one, அடுத்தது வேறு x represent the number of American dollar தான் கொடுத்துருக்கு. On the same day the function for exchanging சிங்கப்பூர் டாலர் டு இந்தியன் ருப்பி. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சிங்கப்பூர் டாலர் இருக்குது, அந்த சிங்கப்பூர் டாலரை என்ன பண்ணணும்? இந்தியன் ருப்பியாக நாம் கன்வெர்ட் பண்ணணும். அப்போ இதோட நாம் எதை மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த சிங்கப்பூர் டாலர் வந்து f of xங்கிறது சிங்கப்பூர் டாலர், தட் மீன்ஸ் ஒய்ன்னு சொல்லி கூட f of x எடுக்கலாம். அப்போ ஒய்ங்கிறது சிங்கப்பூர் டாலர், அதோட 50.50 50.5 நாம் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது இந்தியன் ருப்பி. ஓகே, ஃபஸ்ட்டு அமெரிக்கன் டாலர் எக்ஸில் இருக்குது, சிங்கப்பூர் டாலரு ஒய் ஆர் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இதை வந்து 50.5ஓட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது இந்தியன் ருப்பின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ g of y equal to 50.550y, y represent the number of Singapore dollars, convert to American dollar to Indian rupee. அமெரிக்கன் டாலரை ஃபைனலாக என்ன பண்ணுறோம்? இந்தியன் ருப்பியாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம்.
we have to ஃபைனலாக அதை தான் நம்ம பண்ண சொல்லியிருப்பாங்க. ரைட் த ஃபங்க்ஷன் which will give the exchange rate American dollars in terms of Indian rupee அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ அமெரிக்கன் டாலர்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்ன பண்ணுறோம், இந்தியன் ருப்பியாக நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா ஃபைனலாக எப்படி நம்ம ஃபங்க்ஷன் எழுதணும்னா ஜி காம்போசிட் எஃப் நாம் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சோம்னா என்ன அர்த்தம், அமெரிக்கன் டாலரை இந்தியன் ருப்பியாக கன்வெர்ட் பண்ணி ஃபைனலாக எழுதுறதுக்கான ஃபங்க்ஷன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ ஜி காம்போசிட் எஃப்னா எப்படி எழுதலாம், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். அப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னால் இப்போ தான் நம்ம சொல்லியிருக்கோம் 1.23x. அப்போ ஜி ஆஃப் ஒய்னா என்னன்னு சொல்லியிருக்கோம், ஒய்க்கு பதிலாக 1.23xன்னு அப்ளை பண்ண போகிறோம். அப்போ 50.50 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 1.23x. அப்போ ஃபைனல் ஆன்சர் 62.1150x. அப்போ எக்ஸ் ரெப்ரசன்ட் அமெரிக்கன் டாலர்ஸ். அப்போ இது இந்தியன் ருப்பியாக கன்வெர்ட் பண்ணோம்னா எதால் மல்டிப்ளை பண்ணோம், 62.1150வால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அமெரிக்கன் டாலர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்தியன் ருப்பியாக உனக்கு கிடச்சிருக்கு. ஃபைனலாக கிடச்சிருக்க ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தேன்னா, இது வந்து என்னென்னா அமெரிக்கன் டாலரை இந்தியன் ருப்பியாக கன்வெர்ட் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணோம், அமெரிக்கன் டாலரோட 62.1150 மல்டிப்ளை பண்ணோம். அப்படி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்னென்ன சொல்லி கிடைக்கும், ஜி காம்போசிட் எஃப் நமக்கு கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதுதான் அமெரிக்கன் டாலரை இந்தியன் ருப்பியாக கன்வெர்ட் பண்ணி கிடைக்கும்.